டெடி 2021 ஒரு மார்ச் மாசம். அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. செமஸ்டர் எக்ஸாம் நடந்துட்டு இருந்த சமயம். எனக்கு பெரிய எதிர்பார்ப்பு எதுவும் இல்லை. ஆனாலும் அந்த எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் அதுல இருந்து வெளியேறதுக்காக இந்த படத்தை நான் சூஸ் பண்ணி பாக்குறேன். இந்த படம் அப்போ ஹாட் ஸ்டாருக்கு டைரக்ட் ரிலீஸ் ஆயிருந்தது. இயக்குனர் சக்தி சௌந்தரராஜனோட படமா நம்ம ஆரியா சாயிசா அவங்களாம் நடிச்சு. அந்த படத்தோட கதைங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ஆர்கன் டிராபிகிங், அதை சுத்தி இந்த கதைங்கிறது, அந்த டெடி படத்தோட கதைங்கிறது பின்னப்பட்டிருக்கும். சொன்னது போல அது ஹாட் ஸ்டாருக்கு டைரக்டா ரிலீஸ் ஆயிருந்த ஒரு தமிழ் படம், ஸ்டுடியோ கிரீனோட ப்ரொடக்ஷன்ல. அப்போ இந்த படம் தெலுங்குல ரீமேக் பண்ண போறதா அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. அது இப்போ ரொம்ப ரீசெண்டா லாஸ்ட் மந்த் தான் தெலுங்குல பட்டிங்கிற பேர்ல ரிலீஸ் ஆயிருந்தது. தெலுங்குல யாரு பண்ணிருந்தாங்கன்னா அல்லு சீரிஸ், நம்ம அல்லு அர்ஜுனோட தம்பி, அவரை வச்சு இந்த படத்தை பண்ணியிருந்தாங்க. பொதுவா தமிழ்ல இருந்து ரீமேக் பண்ண போற தெலுங்கு படமா இருக்கட்டும், இல்ல மலையாளத்துல இருந்து ரீமேக் பண்ண போற தெலுங்கு படமா இருக்கட்டும், கமர்ஷியல் கண்டென்ட் எக்ஸ்ட்ராவா அவங்க தெளிச்சு ஒரு மாதிரி பண்ணிருப்பாங்க. இங்கேயுமே இந்த கதை மாற்றப்பட்டிருக்கு. ஆனா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா கமர்ஷியல் எலிமெண்ட்டோ இல்ல இருக்கிறதோட ரொம்ப மோசமாவோன நிலைமையில இல்ல. எனக்கு தெரிஞ்ச அதுக்கான ஒரே காரணமா என்னவா இருக்கும்னா, இந்த படத்துக்கு, இந்த ரீமேக் படத்துக்கான இயக்குனர் யாருன்னா நம்ம சாம் மேண்டன் தான். அது ஒரு தமிழ் இயக்குனர் தான். அந்த குருக்கா போன்ற படங்களை டைரக்ட் பண்ண ஒருத்தர் தெரிஞ்சிருக்கும் உங்கள பலருக்கும். தமிழ் இயக்குனர்னாலயோ என்னவோ எப்போ சொல்லுவோம் இல்லையா, தெலுங்கு படங்கள்ல ஒரு மாதிரி ரொம்ப நெறி அடிக்கிற அளவுக்கு இந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்ங்கிறது இருக்குன்னு, அந்த ரேஞ்சுக்கு அந்த ரகத்துக்கு இங்க இல்ல. எனக்கு தெரிஞ்ச தமிழ் இயக்குனருங்கிற ஒரே காரணம் தான் அதுக்கான காரணமா இருக்கும். அண்ட் இந்த படத்துக்கும் நம்ம ஹிப்ஹாப் தமிழா தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. ரீசெண்ட் டைம்ஸ்ல அது எப்படி சொல்றது தெரியல, ஒரு காலத்துல ஹிப்ஹாப் தமிழானா என்ன மாதிரின்னு தெரிஞ்சிருக்கும். நான் சொல்றது 2017 அந்த 19 வர. அதுக்கப்புறம் அவர் இதை கேட்டா படிக்க போயிட்டேன்னாரு. இப்போ திரும்ப ஒரு பெரிய கம்பேக்கே கொடுத்துருக்காப்புல. அடுத்து அவரோட படம் எல்லாம், அவர் டைரக்ட் பண்ற படமே எல்லாம் ரிலீஸ் ஆக காத்திருக்கு. எனிவே இது எப்படி சொல்லலாம், ஒரு ரீசன்ட் சென்சேஷனல்னு சொல்லலாமா தெரியல சரியான வார்த்தை அதுன்னு. அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு. டெடி படத்துக்கு இமான் பண்ணிருப்பாப்ல. இங்க நம்ம ஹிப்ஹாப் தமிழா. இந்த படத்தோட கதையை பொறுத்தவரை முன்ன சொன்னது போல அந்த ஆர்கன் டிராபிக்ங்கிற அந்த ஒரு விஷயத்த மட்டும் அப்படியே எடுத்து வச்சுட்டு அதை சுத்தி பின்னப்பட்டிருக்க கதைங்கிறது இங்க டோட்டலா மாறி இருக்கு. டோட்டலா பட் எனக்கு இப்ப அந்த படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, டெடி கூட சொன்னது போல நான் ஒரு எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வரணும்னு ஒரு படம். பட் அந்த படத்தை என்ன அப்போ ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள தள்ளிச்சு. காரணம் என்னன்னா, சுத்தி இது எதுவுமே புதுசா இல்லையே. பெரிய எதிர்பார்ப்பு இல்லாம நம்ம அந்த படத்தை பார்க்க ஆரம்பிச்சிருந்தா கூட அந்த டெடி இதெல்லாம் பார்த்துட்டு அந்த படம் ஓபன் பண்ணப்பட்டதெல்லாம் பார்த்துட்டு ஓகே ஏதோ பயங்கரமா ஒரு சைஃபை ஃபிலிமா இல்ல வேற மாதிரி என்னமோ ஒன்று இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டுங்கிறது படம் ஆரம்பிக்கிற கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே வந்துருச்சுன்னு வைங்க. சுத்தி முத்தி நம்ம காக்கி சட்டையில, நம்ம சிவகார்த்திகனோட காக்கி சட்டையில பார்க்க ஆரம்பிச்சது இந்த ஆர்கன் டிராபிக்ங்கிறது. அதுக்கப்புறம் எத்தனை படங்கள் தமிழ்ல மட்டுமே. ஸோ அது என்னை ஒரு மாதிரி டென்ஷன் எடுத்து தான் செஞ்சது. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி. அந்த படத்தை பத்தி சில டாக்ஸ் நம்ம சரௌண்டிங்ல போன ஞாபகம் எனக்கு நல்லாவே இருக்கு. அந்த படத்தை பத்தி நாங்க பேசிக்கிட்டதெல்லாம் இந்த படத்துலயுமே சொன்னது போல அதே ஆர்கன் டிராபிகிங் மேட்டர் தான் வச்சிருக்காங்க. பட் அதை சுத்தி பின்னப்பட்ட கதை கொஞ்சம் மாறி இருக்கு, டோட்டலா மாறி இருக்கு. அப்படிங்கிற இடத்துல ஓகே அப்படிங்கிற ஒரு ஃபீலுங்கிறது வந்தது. அந்த படத்துல மியூசிக் சரியான ஹிட்டு. குறிப்பா இந்த நண்பிய சாங் எல்லாமே பயங்கர ஹிட்டு. பட் அதை தாண்டி கதையா இந்த ஹீரோவோட கேரக்டர் பெருசா பேசப்பட்டது. அந்த கேரக்டர் எழுதப்பட்டிருந்த விதமெல்லாம் நல்லாவே இருந்தது. பட் அகைன் அந்த பிரச்சனை அங்க பட்டதே அந்த ஆர்கன் டிராபிகிங் தான். அந்த ஒரு பிரச்சனையை எடுத்துதான் இந்த கதையும் அந்த பிரச்சனையில இருந்து தான் உருவாயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆர்கன் டிராபிகிங் தான் இங்கேயும், அதை சுத்தி வேற கதை பின்னப்பட்டிருக்கு. இப்போ அங்க பிரச்சனையா இருந்ததை மாத்தல, அதை வச்சுட்டு ஓகேன்னு பட்ட ஒரு விஷயத்த தான் மாத்திருக்காங்க. ஆனாலும் இந்த படம் அந்த படம் பார்த்தப்போ நம்ம ரொம்ப ஒரு மாதிரி ஒரு டென்ஷன் ஆச்சுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ரேஞ்சுக்கு ஒண்ணு இந்த படம் பண்ணப்படல. அதை வேணா ஒரு பாசிட்டிவா சொல்லலாம். மேபி எதிர்பார்ப்பு 2 படம் பாக்குறப்பவும் நமக்கு வேற மாதிரி இருந்தது ஒரு காரணமா இருந்திருக்கலாம். ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஸ்டுடியோ கிரீனே படத்தை பண்ணிருக்கனால டெக்னிக்கலா அவங்க பெருசா எந்த காம்ப்ரமைசஸும் பண்ணிக்கல. அண்ட் எல்லா ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸுமே போதுமான லெவல்ல இருந்தது. இதை தாண்டி இது ஒரு கமர்ஷியல் படம் தான். பெருசா பேசிக்கிற அளவுக்கு ரிப்பீட் வேல்யூ அதிகமா உள்ள மாதிரியான ஒரு கமர்ஷியல் படம் இல்ல அப்படின்னா கூட தாராளமா நீங்க ஒன்ஸ் செக் பண்ணலாம். பெருசா போர் அடிச்சிடாது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிற அளவுக்கான ஒரு படமா இது இப்போ வந்திருக்கு. இந்த படம் இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்புடு உட்பட. இது ஒரு தமிழ் ரீமேக்டு படம் தான், அதாவது தமிழ்ல இருந்து ரீமேக் பண்ணப்பட்ட ஒரு தெலுங்கு படம் தான். ஸ்டில் இதுவும் இப்போ தமிழ் டப்புலையுமே அவைலபிளா இருக்கு. சப்டைட்டில்ஸும் இருக்கு. தமிழ்ல பார்க்க போற தமிழ் ஆடியன்ஸ் எதுக்கு சப்டைட்டில்ஸ் தேட போறாங்க இருக்கு சொல்றேன். ஸோ இஃப் இன்கேஸ் இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, டெடிலாம் பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு அதை விட கொஞ்சம் பெட்டரா தான் இது இருக்கிற ஒரு ஃபீலிங்கிறது இருந்தது. இல்லைன்னா கூட அந்த படம் பார்த்துருக்கீங்க, பார்க்கல அதை விட்டுருங்க. ஒரு தமிழ் படம் ஒன்று பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, தமிழ் டப்புள்ள இருக்குன்றனால தமிழ் படம்னு சொல்லலை, இது ஆல்ரெடி ஒரு தமிழ் படத்துல இருந்து ரீமேக் பண்ணப்பட்ட ஒரு தெலுங்கு படம் தான். ஒர்க் பண்ணிருக்க டெக்னீஷியன்ஸும் ப்ரொடக்ஷன் ஹவுஸும் ஒரு தமிழ் ஹவுஸ் தாங்கிறனால சொல்றேன். ஸோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, ஆக்டர்ஸை விட்டுருங்க, அதெல்லாம் தெலுங்குல இருந்து எடுத்திருக்காங்க. ஸோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ஒன்றும் மோசமான படமா இது இருந்துராது.
ஒன்ஸ் வாட்சுக்கு கண்டிப்பா ஒர்த்தா எனக்குப்பட்டது. ட்ரை பண்ணுங்க, பார்த்துட்டு வந்து இந்த படத்தோட தாட்ஸ்ங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. நாளைக்கு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.